Taste the Daily. சென்னை பல்லாவரம் பகுதியில் எரிந்த நிலையில் பெண்ணின் உடல் கைப்பற்றப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாரதி நகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் திடீரென புகை வந்ததை அடுத்து அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து தீயை அணைத்த தீயணைப்புத் துறையினர் குடியிருப்புக்குள் எரிந்த நிலையில் இருந்த பெண் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். ஏசி வெடித்து நெருப்பு பிடித்ததா அல்லது தன்னைத்தானே நெருப்பு வைத்துக் கொண்டாரா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் சமயபுரத்தில் வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காங்கிரீட் சாலை மற்றும் மழைநீர் வடிகால் கட்டும் பணிகளுக்கான பூமி பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். இதில் மாவட்ட கவுன்சிலர் சங்கீதா, முன்னாள் யூனியன் சேர்மன் மணிமேகலை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மலையடிவாரத்தில் விவசாய நிலங்களில் அரசு அதிகாரிகள் ஆதரவோடு கிராவல் மணல் கொள்ளை நடப்பது விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. கொங்கப்பட்டி பெருமாள் மலையடிவார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக JCB இயந்திரம் கொண்டு டிப்பர், லாரி, டிராக்டர் உள்ளிட்ட கனரக வாகனங்களில் 24 மணி நேரமும் கிராவல் மண் கொள்ளை நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் யாராவது தட்டி கேட்டால் அவர்களை ஆளும் கட்சியினர் துணையோடு மிரட்டுவதால் புகார் அளிக்க மக்கள் தயங்குகின்றனர். இந்த மணல் கொள்ளையால் இப்பகுதியில் சுற்றுச்சூழலும் நிலத்தடி நீர்மட்டமும் பாதிக்கும் என கூறும் விவசாயிகள் அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்கள் உற்பத்தி பாதிக்கப்பட்டதை அடுத்து பூக்களின் விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. பல்வேறு பகுதிகளிலிருந்து தோவாளை மலர்ச்சந்தைக்கு கொண்டுவரப்படும் மலர் வகைகள் உள்ளூர், வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் பனிப்பொழிவு காரணமாக பூக்கள் உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் தை மாத சுபமுகூர்த்தங்கள் ஏராளமாக இருப்பதால் பூக்களின் விலை 3 மடங்காக உயர்ந்து கிலோ 1000க்கு விற்ற மல்லிகைப்பூ 3500 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இதேபோல் பிச்சிப்பூ, கொழுந்து, சம்பங்கி, கனகாம்பரம் மற்றும் தாமரைப்பூ உள்ளிட்ட மலர்களின் விலையும் 3 மடங்கு உயர்ந்தது. திருப்பத்தூர் அருகே மின்சாரம் தாக்கி ஒப்பந்த பணியாளர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. கதிரிமங்கலம் பகுதி மின்துறை அலுவலக ஒப்பந்த பணியாளர் மாறி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் மின்கம்பத்தில் ஏற்பட்ட பழுதினை சரி செய்ய முற்பட்டார். அப்போது மின்சாரம் தாக்கி தூக்கி எறியப்பட்டதில் சம்பவ இடத்திலேயே ஒப்பந்த பணியாளர் மாறி உயிரிழந்தார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே கூடலையாத்தூர் கிராமத்தில் தெருவிளக்கு இல்லாமல் குடியிருப்பு வாசிகள் இருளில் மூழ்கியுள்ளனர். கூடலையாத்தூர் கிராமம் பெரிய தெரு பகுதியில் உள்ள அம்மன் கோவில் அருகில் ஏராளமான குடியிருப்பு வாசிகள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் பல மாதங்களாகவே தெருவிளக்கு வசதி இல்லாததால் பொதுமக்கள் இரவில் வெளியில் நடமாடவே அச்சப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என வேதனை தெரிவிக்கும் மக்கள் விடியா திமுக அரசின் மின்வெட்டு வாரியம் மீது அதிருப்தி அடைந்துள்ளனர்.